சேலம் பேளூர் தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவில் வசிஷ்ட நதிக்கரையில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட திருக்கோயில். அர்ஜுனன் தமிழகத்தில் தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட போது இங்குள்ள தீர்த்தமலைக்கு வந்துள்ளார். சிவபெருமான் மீது பக்தி கொண்டு சிவபூஜை செய்தான். திருமால் அர்ஜுனனிடம் சிவபெருமானை நினைத்து உனது பானத்தை இப்பகுதியில் செலுத்து என்றார். அர்ஜுனனும் பிறை வடிவ பானத்தை மலை அடிவாரத்தில் செலுத்த சிவன் மகிழ்ந்து கங்கை நதியின் 10ல் ஒரு பகுதியை அம்பு பாய்ந்த இடத்தில் பெருகுமாறு தனது சடைக்கட்டையிலிருந்து வெண்ணிற நீர் பிரபாகமாய் தோன்றியது. எனவே இது வெள்ளாறு என அழைக்கப்படுகிறது. வசிஷ்ட மகாமுனி சிவபெருமான் அருள் பெற்று இங்கு தங்கி வேள்வி செய்ததாக வரலாறு கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் மாணிக்கம் என்ற செட்டியார் வியாபாரம் செய்ய காட்டு வழியாக சென்றபோது ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுத்தார். அப்போது எனக்கு தலைவலிக்கிறது, நீ கொண்டு வந்த மிளகை அரைத்து எனக்கு பூசு என்று ஒரு கல்லில் இருந்து மனித குரல் கேட்க பயந்து போன செட்டியார், நான் மிளகு கொண்டு வரவில்லை, உளுந்துதான் கொண்டு வந்தேன் என்று பொய் சொல்லிவிட்டு வேக வேகமாய் தான் விற்பனை செய்யும் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கு சென்று மூட்டையை பிரித்த போது மிளகு மூட்டைக்கு பதில் உளுந்து மூட்டை இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனே அதே இடத்திற்கு திரும்பி சென்று செட்டியார் அந்த கல்லில் மிளகை அரைத்து பூச அக்கணமே உளுந்து மூட்டை மிளகு மூட்டையாய் மாறிய அற்புதம் நடந்துள்ளது. உடனே வியாபாரி இது சாதாரண கல் அல்ல, இது அந்த ஈசனின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்து அங்கேயே ஒரு திருக்கோயிலை கட்டினார். இத்திருத்தலத்தில் தலவிருட்சமாய் மா, பலா, இலுப்பை மரங்கள் ஒரே மரமாக இருப்பது ஓர் அதிசயம்.